இந்த தலைப்புலேருந்தே தொடங்கலான் இருக்கேன். இந்த தலைப்பே எவ்வளோ முக்கியமானதுன்னா, இந்த தலைப்பை வந்து பருவநிலை மாற்றமும் சாத்தியமும்னு வச்சுருக்கலாம். ஸோ நீளம் முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் கூடிய இந்த தலைப்பும் அது பேசப்படக்கூடிய காலமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த தலைப்புடைய காலம் பார்த்திங்கன்னா, இந்த காலநிலை சிதைவை மறுக்கக்கூடிய டினை பண்ணக்கூடிய நாட்டின் தலைவர்கள் பெரும் போர்களையும் இன அழிப்பையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வேர்ச்சொல் இந்த தலைப்பை எடுத்து விவாதம் செய்து அதை எந்த மொழியில் விவாதம் செய்துனா சரியான மொழியில் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு எளிமையான விஷயமா இல்லாமல் அதை ரொம்ப ஆழ்ந்து காலநிலை சிதைவு அப்படின்ற இன்றைக்கி கான்டெம்ப்ரரியில் அந்த இஷ்யூ என்னவா இருக்கோ அதை முன்னிலைப்படுத்தி பேசுது. ஸோ அதிலிருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ காலநிலை சிதைவும் சாத்தியமும் அப்படின்ற விஷயம் உங்களுடைய அனுபவத்தில் எந்த இடத்துல இருந்து நீங்கள் இது ரெண்டையும் ஒன்றிணைச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஊரும் சரியும் எப்படி ரெண்டாக இருக்கோ அப்படி தான் இதுலேயும் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2013 இந்த சூழல் சார்ந்து இயங்கணும்னு நினைக்கும் பொழுது அது ஒரு அனாவசியமான வேலைன்னு நினச்சாங்க. ஏன்னா இப்போ பின்புலம் நம்ம சேரியிலிருந்து வந்ததுனால சூழலுக்கு வேலை செய்கிறது நமக்கு ஒரு அனாவசியமான வேலையை தானே போடுவோம். ஏன்னா கல்வியில் வேலை செய்யலாம், சமத்துவத்தை வேலை செய்யலான்னு எல்லா வகையான ஜஸ்டிஸுக்கு பின்னாடி ஒரு ஈக்காலஜிக்கல் ஜஸ்டிஸும் இருக்கணும்னு நினைக்கிற ஆளாக நான் அப்போ சிந்தித்ததில் இருந்து. ஏன்னா நீங்கள் பாருங்கள், விளிம்பு நிலைன்னு ஒரு இடத்த கொண்டு வந்து விளிம்புலேருந்து வெளியேற்ற வேலையை தான் பார்ப்பாங்க. மார்ஜின் அப்படின்றது எதுக்குன்னா வெளியேற்றுறதுக்கு தான். அதனால தான் நம்ம ரூட்டுன்னு தேடி அலைகிறோம். வேறு தூக்கி போகிறதுக்கு காரணம் என்ன, மையத்தை நோக்கி நகரன இலக்கியத்தில் பேசுறதுக்கு காரணம்னு கேள்வி வரும்பொழுது சூழலில் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்குது. காலையிலேருந்து நிறைய பேர் இங்கே கேள்வி கேட்டாங்க, தலித்தும் சூழலிலும் சார்ந்து தமிழகத்தில் எத்தனை புஸ்தகம் வந்திருக்கு அப்படின்னு. சுற்றி பார்த்தா எதுவும் இல்லை. ஒன்று தான் இருக்குது, சூழலும் சாதியும் நக்கீரன் எழுதுனது. டைரெக்டாக சாதின்னு பேர் வச்சு சூழல் பற்றி எழுதின புஸ்தகங்கள் தேணுன்னா இல்லை. எப்படி இலக்கியத்தில் ஒரு தலித் கேரக்டரை ப்ளேஸ் பண்ணுறோமோ அப்படி ஒன்றா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர சூழல் சம்மந்தப்பட்ட நேரடி ஆய்வுகளோ சூழல் சம்மந்தப்பட்ட நேரடி உரையாடல்களோ தலைப்புகள் கூட இல்லைங்கிறது ஒரு வருந்தத்தக்க செய்தியாக நான் யோசித்தேன். அந்த 2013 வேலை செய்யும்பொழுது நேராக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ எல்லாம் சுற்றி மொழி பேசணும். இந்த செஷனும் சரி, நேற்று செஷன்ஸ்லாம் நான் இங்கே நேரடியாக வர முடியலனா கூட எல்லா செஷனும் நைட்டு உட்காந்து பார்த்தேன். மொழியை பற்றி பேசும்பொழுது வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுக்கும் வீட்டுக்குள்ளே சாக்கடை வந்துச்சுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் சூழலும் சாத்தியம். யார் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வருதோ அவங்க மறுநாள் சுத்தமாகிடுறாங்க. யார் வீட்டுக்குள்ளே சேறு வந்தால் கூட அவங்க சுத்தமாகிடுறாங்க. சாக்கடை வந்தால் எங்கே சுத்தமாகுது? அப்போ சென்னைக்குள்ளே வேலை செய்யும் போதிலும் சரி, நாகப்பட்டினத்தில் வேலை செய்யும் பொழுதும் சரி, இந்த மக்களுடைய ரோடுக்கும் அவங்க வீட்டுக்கு இருக்கிற பள்ளம் இன்னும் மறையலை. வெறும் தண்ணி மட்டும் வர்றதில்லை சூழலில். இந்த பருவநிலை மாற்றத்தினால் நம்ம பார்க்கக்கூடிய வெப்பம் இது மட்டும் கிராமங்களில் இல்லை. அது ரொம்ப ஆழமாக பதிஞ்ச இடம் எதுனா, வேதாரண்யத்தில் வேலை செய்யும் பொழுது 2018 ஒரு பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், இங்கே தான் நேரடியாக ஜாதி பற்றி பேச முடியாதனால நான் பேசிடுறேன். பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் சொல்கிறாங்க, சேரியில் எப்படி கஷ்டப்படுறாங்க பார்த்துன்னு சொல்லுங்கள், ஃபோட்டோ எடுத்து காட்டுங்கன்னாங்க. ஏன்னா நான் எப்பவுமே கேமரா வேறு கூட வச்சுருப்பேன். அப்போது சேரியில் சூழல் சார்ந்து ஏற்படக்கூடிய துன்பத்தை பார்த்து அவங்க தோட்டம் அழிஞ்சிருக்கு, அவங்க வீடு தண்ணியில் மூழ்கிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுற மனநிலை 2018 ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பாலினத்தை கழிச்சுட்டு பார்க்கும்போது கூட அதை பார்த்து ஏன் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் தீர்க்கமாக சூழலில் வேலை செய்ய வேண்டிய அவசியத்தை நான் உணர்றேன். அப்போது நிறைய பேர் இப்போ இலக்கியத்தில் வேலை செய்கிறோம், பண்பாட்டில் வேலை செய்கிறோம், சூழலையும் ஒரு பண்பாடை தான் நினைக்கிறோம். ஏன்னா எந்த வகையிலையும் நுகர்வில் ரொம்ப குறைச்சலாக, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக தானே இருந்திருக்கு வரலாற்றில். நுகர்வில் குறைச்சலாக சூழலுக்கு கேடு விளைவிக்கிறதுல ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய தலித்துகள் மீது ஏன் இந்த பாதிப்பு மட்டும் அதிகமாக இருக்குங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. எந்த வகையிலையும் நம்ம சூழலை கெடுக்கிற வேலையில் ரொம்ப குறைச்சலாக தான் வேலை செய்கிறோம். ஏன்னா நுகர்வு கம்மி, நம்ம நுகர்றதே கம்மி. நாம் இன்னும் படைப்பாளிகளாக கூட இருந்துட்டோம், இன்வெஸ்டராக நம்ம உருவானதே கிடையாது. நீங்கள் தலித் டைரக்டராக கூட உருவாகலாம், தலித் ப்ரொடியூசராக உருவாகிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தலித்தாக இருந்து ஹோட்டல் நடத்துறது கஷ்டம், மாவரைச்சி விற்கிறது கூட கஷ்டம். ஏன்னா நீங்கள் ப்ராடக்டில் வேலை செய்யும் பொழுதே புறக்கணிப்பு இருக்கும். அதனால் நம்ம நுகர்வதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. நம்மக்கிட்ட இன்வெஸ்டர் இல்லை, நம்ம கார்ப்பரேட்டுக்குள்ளே இல்லை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை, இனிமேல் வரணுன்றது அவசியம். அப்படி இல்லாத பட்சத்துலேயும் சூழல்னு வரும்பொழுது கூட அதிக பாதிப்பு யாருக்கு வருதுன்னு பார்த்தா, இப்போ நம்ம மார்ஜினலைஸ்டு விளிம்புலாம் பேசுகிறோம் இல்லையா, அவங்க மேலே ஏன் இது திணிக்கப்படுது?
அதை காரணம் காட்டி அவங்க எப்படி ஊரினுடைய மையப்பகுதியிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க, இதெல்லாம் சூழலுடைய மிக முக்கியமான பார்வையாக பார்க்குறேன். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குழந்தையில ஒரு மெமரி இருக்கும் இல்லையா? அதாவது ஊரில் படிக்க வைக்க முடியல, ஊரில் ஒழுங்காக சாப்பிட முடியல, கூலி வேலை தான் செய்யணுங்கிற ஒரு நிலமற்ற ஆள் வந்து நகரத்தை நோக்கி வரவர் எங்கள் அப்பா அம்மா ஒரு ரோ ஹவுஸில் இருக்கிறாங்கன்னும் பொழுது, சாதாரண மழை அப்போ வந்து பருவநிலை மாற்றம்லாம் தெரியாது. இப்போ அப்படி வரும்பொழுது வீட்டுக்குள்ளே சாக்கடை வந்தால் அந்த 7 குடும்பம் சார்ந்தவங்களும் எங்கள் அம்மாவை தான் சுத்தம் பண்ண வைப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு மெமரியாக இருந்திருக்கு உள்ள. ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணீங்களா, நீயும் அதே வாடகை தான் கொடுக்குற, நீயும் அதே மாதிரி தான் படிக்க வைக்கிற. இத்தனைக்கும் அவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட என்ன கான்வென்ட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் மாறின பிறகும் வீட்டுக்குள்ளே சாக்கடை வந்துருச்சுன்னா அதை சுத்தம் பண்ணுறது மட்டும் எப்படி தேர்வு பண்ணி ஒரு சாதிக்காரனை சுத்தம் பண்ண வைக்கிறாங்க? நீங்கள் இன்றைக்கும் மெட்ராஸில் வந்து எந்த புயல் வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணுறதுக்காகவே புயலை பயன்படுத்திப்பாங்க. அந்த டிஸ்கார்டு மொத்தமும் தலித்துகள் தலை மேலே விழும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெரம்பூரில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மேலேருந்து அவர் வீட்டுக்குலாம் தண்ணி போக வாய்ப்பே இல்லை. மேலேருந்து சோஃபாவையும் அந்த பழைய பெட்டு அந்த கர்டன்ஸ்லாம் பிச்சு மேலேருந்து போடுறத நான் பார்த்துருக்கேன். இவங்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு. அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சூழலோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம சூழல்ன்றது என்ன நினைக்கிறோன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும், ஐஸ் உரிகிறோம், கடலில் தண்ணி ஏறிடும் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர்ஸ், ஒரு எலமெண்ட்டை வச்சு மட்டும் பார்க்குறோம். அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இந்த காலநிலை மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களை விளிம்புக்கு தள்ளி விளிம்பிலிருந்து வெளியேற்றுற வேலையை வந்து குறிப்பாக இந்தியா வந்து ரொம்ப நல்லாவே செய்யுது. அதனால் அதில் வேலை செய்யணுன்றது அவசியம்னு பார்க்குறேன். நல்லது. அடுத்த கேள்வியாக இதோட தொடர்ச்சியாகவே இப்போ நம்ம மீட்பு பணிகள் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இந்த மீட்பு பணிகளை அரசு எப்படி அணுகுது? அரசுடைய இந்த மீட்பு பணிகளில் எப்படி பாகுபாடுகள் உள்ள வருது? இது ஏன்னா நம்ம இதை சேர்ந்து பணியாற்றிருக்கீங்க, இதில் அனுபவம் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் வந்து மீட்பு பணிகளை களத்துக்கெல்லாம் போனீங்கன்னா, நிலமற்ற யாராக இருந்தாலும் சரி, தலித்தாக இருந்தாலும் சரி, 4 தலித்தாலும் சரி, சோறு கிடைச்சா போதும் அப்படிங்கிற இடத்துல தான் அரசாங்கம் பார்க்குது, எல்லா என்ஜிஓவும் பார்க்குது. நிலம் உள்ளவனுக்கும் வீடு உள்ளவனுக்குமான இழப்பீடு மாதிரி நிலமற்றவனுக்கு இழப்பீடாக எதுவும் பார்க்குறதே இல்லை பாலிசியில் கூட. அவனுக்கு அடுத்த வேலை சோறு கிடைச்சா போதும், துணி கிடைச்சா போதும், நாப்கின் கிடைச்சா போதும் அப்படிங்கிற வகையில் தான் இன்னி வரைக்குமே அந்த ரீஹாபிலேஷன் ஒர்க் இருக்குது. அப்போ வீடு இருந்து வீடு இழப்பவனுக்கு தான் முதல்ல பணமும் பரிமாறப்படுது, இரக்கமும் காட்டப்படுதே தவிர, இங்கே வெறுமனே அன்னதானம் என்பது போதுமானது தலித்துக்கு, ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு, நிலமற்ற விவசாய கூலிக்கு வந்து சோறு கிடைச்சா போதும், ஏன்னா அவன் பிரச்சனை அதுதான் அப்படின்னு நேரடியாக களத்தில் பேசுகிறத நான் கவனிக்கிறேன். அவனுக்கு இழப்பு பெருசு இல்லை. எனக்கு 5 ஏக்கர் நிலம் போச்சு. நிலம் உள்ளவர்களுடைய பார்வை ஒரு மழைக்கு பின்னாடி 5 ஏக்கர் நிலம் போச்சுன்னா 5 லட்ச ரூபா கணக்கு காட்ட முடியும். அவருக்கு பசி மட்டும் தானே. அவர் வீடை கட்டுறதுக்கு 50,000 இருந்தால் போதுமே, 1 லட்சம் இருந்தால் போதுமே அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அந்த இடம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா விதமான ஃபிலந்த்ராபிஸ்ட்கிட்டையும் இருக்குது. தலித்துகளுக்கு சோறு போதும் இல்லையா? தலித்துகளுக்கு வந்து இருக்க இடம் போதும், தலித்துகள் வந்து அதை தாண்டி எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, கட்டாயம் இல்லை, இழப்பு இல்லை. பெரிய இழப்பு எந்த தலித்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா? அது வந்து ஒரு நில உடைமை பார்வையிலிருந்து வரக்கூடிய ஃபிலாந்த்ரஃபி ஆக்டிவிட்டியாகவும் பாலிசியுமே அப்படி தான் இருக்குது. நில உடைமைக்காரர்கள் தான் அவர்களுக்கு ஃபண்டாகவும் இருக்கிறாங்க எலெக்ஷனுக்கு, நில உடைமைக்காரர்கள் தான் அவங்கள தேர்வு செய்கிறாங்க, நில உடைமைக்காரர்கள் தான் மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பங்களிப்பு எப்பவுமே இப்படி தான் இருந்திருக்கு. அது வந்து தலித் பார்வையில் இன்னி வரைக்கும் ரீஹாபிலேஷன் ஒர்க் நடந்த மாதிரி தெரியல. அவர்களுக்கு பண்ணுற ரீஹாபிலேஷன் எல்லாமே அதிகபட்சம் சோறு போடலாம், அதை தாண்டி இருக்க இடம் தரலாம், அதை ஸ்கூலுக்கு கொண்டு போய் வைக்கிறது. இப்போ இவங்களுக்கு வீடு போயிடுச்சுன்னா எந்த ஸ்கூல்லையும் போய் இருன்னு சொல்கிறது இல்லை. சேரியில் ஸ்கூலுக்கு போய் பப்ளிக் ஸ்கூலில் போய் இருந்துருங்க, பிரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் போய் இருந்துருங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அடுத்த வருஷம் புயலுக்கும் அதே தான், அதே மாதிரி ஸ்கூலில் போயிருந்துங்க, 3 வேளை சாப்பாடு போடுவோம், அதை பாட்டிலில் வாட்டர் தருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, அடுத்த சூழலும் அதே பாதிப்பு, அதே சைக்கிள், அதே ரீஹாபிலேஷன் இது நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அதாவது தலித்துகளுடைய வாழ்க்கை வந்து இந்த அரசியலில் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு இடத்துல தலித்துகள் மீது கருணை காட்டுவதற்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த மாதிரி அன்னதான விஷயங்கள் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. ரொம்ப அவங்களுடைய கழிவிறக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக பார்க்கறதுக்காக ஒரு ஸ்பேஸை தேடுறாங்க. அதில் இவங்க மாட்டிக்கிறாங்க புயலில். மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி இல்லை, வீடு போச்சு, காரு போச்சு, அது போச்சுன்னு மெஜாரிட்டி அப்படி தானே இருக்குது. நீங்கள் டிவிஎஸ்ஸு அப்புறம் டாட்டா மாதிரி அமைப்புகள் கூட என்ன பண்ணுதுன்னா, நிலம் உள்ளவனுக்கும் வண்டி வாகனம் உள்ளவனுக்கும் முதல்ல எதாவது பண்ணோம். ஃபிலந்த்ராஃபியில் அவங்க இப்படி கூட வர்றதில்லை, வேறு எதையும் யோசிக்கிறதில்ல. அப்போ ப்ரைவேட்டு இண்டஸ்ட்ரி அப்புறம் அரசியல் ஃபிலந்த்ரஃபி எல்லாமே வந்து நிலமற்றவனையும் வீடற்றவனையும் சோத்துக்கானவனாக மட்டும் பார்க்குற பார்வை வந்து சூழல் இருக்குது.
இப்போ இந்த கண்டெக்ஸ்ட்லேயே நம்ம அடுத்த கேள்விக்கு போகலான்னா இப்போ பாபா சாஹேப் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. அவர் நீர் உரிமையை பற்றி பேசுகிறாரு, டிக்னிஃபைடு ஒர்க் என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் இன்றைக்கி காலநிலை சிதைவை வந்து அரசு அணுகிறது, தனிநபர்கள் அணுகிறது, ஃபிலாந்திரப்பி அணுகிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது மாற்றத்துக்கு நமக்கு பாபா சாஹேப் எப்படி வந்து வழிகாட்டுவராக இருக்கிறாரு, அதை பற்றி கொஞ்சம். இல்லை, அதனால தான் ஊர்வலம் முழுக்க சூழலியலை ரொம்ப கான்ஷியஸாக பண்ண காலகட்டத்திலேயே அந்த ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கனவு கண்டவர் அம்பேத்கர் தான். எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வாட்டர் போர்டு, அப்புறம் பெண்கள் உரிமை, அப்புறம் மைன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்து டைரெக்டாக ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவர் பேசலைன்னா கூட இந்த மாதிரி விஷயங்களில் சூழலியல் சார்ந்து அன்றைக்கி பேச வேண்டிய கட்டாயம் இல்லை. 1930 - 50 வரைக்கும் சுதந்திரமும், ரெண்டாவது ஜஸ்டிஸ் பற்றி நிறைய பேச வேண்டிய காலகட்டத்தில் பருவநிலை பற்றின டிஸ்கஷனே அப்போ கிடையாது. பருவநிலைன்னு பார்த்ததில்லை, பட் இயற்கை வளங்களை பங்கிடுவதற்கான வாய்ப்புகளை மாற்றிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிலாம் காடுங்கிற வளம் கூட எல்லாருக்கும் எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்றதெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாரு. அன்றைக்கி மற்றவங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்டே தேவை கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அடிப்படை உரிமை, வெறும் நிலம் மட்டும் கிடையாது, விவசாய நிலம் மட்டும் கிடையாது, காடோ இயற்கைக்கான சூழலோ எப்படி பகிர்ந்தளிக்கப்படணுன்றத கான்ஸ்டியூஷனுக்குள்ளே ஏதோ கொண்டு வர போய் தான் இன்றைக்கி கொஞ்சமாவது நம்ம வந்து அதில் வேலை செய்ய முடியுது. ஏன்னா டைரெக்டாக அவர் என்ன சொல்லலைன்னா, 1 டிகிரி டெம்பரேச்சர் உயர்ந்துடும், அதனால் தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள், அந்த மாதிரி டிபேட் அன்றைக்கி பேச வேண்டிய தேவையை யாருக்கு இருந்ததில்லை. ஏன்னா அது அந்த கான்டெக்ட்லேயே கிடையாது அந்த ஹிஸ்ட்ரியில். ஆனால் ரிசோர்ஸை பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி பகிர்ந்தளிக்கணும், எவ்வளோ கான்ஷியஸாக கன்சியூம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவருடைய வேலை இருந்திருக்கு. அதனால தான் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே 3 இடங்களில் வைக்கிறார். இந்த வளங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய இடத்துல இவங்க முன்னாடி கிடையாது இல்லையா. அதுக்கப்புறம் தான் எஃப்ஆர்ஏ அதெல்லாம் வருது, ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட்லாம். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து 1950களுக்கு முன்னாடியே வந்து சுதந்திரத்துக்காக போராட்டம் நடத்தும் போதே அவர் வந்து இந்த வளங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடார். ஏன்னா அவருடைய பார்வை, ஜஸ்டிஸ் பார்வை என்பது வெறுமனே ஒரு என்டிட்டியை மட்டும் கொண்டது கிடையாது. அதில் கல்ச்சர் இருக்குது, அதில் வந்து இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் நேச்சர் இருக்குது, அதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு பார்வை இருக்கிறதுனால அவருடைய ஜஸ்டிஸே வேறு. இன்றைக்கி இவங்க சொல்கிறதெல்லாம் ஜஸ்டிஸ் இல்லை, இவங்க பேசுகிறது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் லாங்குவேஜ் தான் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறது. அவர் கார்ப்பரேட் லாங்குவேஜ் பேசுகிற ஆளாக இல்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷனே அவர் வந்து நல்லிஃபை பண்ணி, ஏன்னா ரொம்ப சின்ன புஸ்தகம் அது 70 பக்கம், அதை நல்லிஃபை பண்ணி அதுக்கும் மேலே நிறைய சேர்த்து தான் உருவாக்குறார். அப்போ அவர் இந்த ரைட்லாம் கொடுக்கலன்னா நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற அந்த கிளைமேட் டிபேட்டே வந்து நம்மளால் பேச முடியாது, கான்ஸ்டியூஷன் படி பேச முடியாது. அவர் அந்த ஸ்பேஸை உருவாக்கலைன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அடிப்படை உரிமையில் வந்து அவர் வந்து காற்று, தண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சார். இன்றைக்கி தான் பல நாடுகளில் நேச்சரை வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அவர் அப்போவே நேச்சரையும் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இல்லைனா இந்த கிளைமேட் டிபேட் இந்தியாவில் நடந்திருக்காது. நல்லது. ஸோ இதன் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக தொடர் பயணத்தில் இருக்கிறீங்க. கடலோடிகள் சார்ந்தும் சரி, கடற்கரை சார்ந்தும் ஒரு ஆய்வு பயணமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த பயணத்தில் குறிப்பிட்டு இன்றைக்கி நீங்கள் அந்த சமூகங்களில் பார்க்கக்கூடிய சூழலியல் பிரச்சனைகள் எப்படி இருக்குது, அதை அந்த மக்கள் எப்படி எதிர்கொள்கிறாங்க? ஏன்னா அது ரொம்ப ரீசெண்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்க. தமிழ்நாடு கடற்கரை பழவேற்காட்டில் தொடங்கி நீரோடி வரைக்கும் ஒரு பயணத்தை முடிச்சிருக்கிறீங்க. ஸோ அந்த பயண அனுபவங்களை கொஞ்சம் இந்த கண்டெக்ஸ்டில் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, இப்போது அடிப்படையில் நான் நேரடியாக அரசியல் மாதிரியே சொல்லிடுறேன். எப்படி வந்து எலெக்ஷன்லலாம் வந்து இது பலம் புரியுதுன்னு நம்மளை நம்ப வச்சிடுறாங்களோ, ஒரு கட்சி இதுதான் பலம் புரிந்த கட்சி நம்ம நம்புகிறோமோ, அதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் தான் இந்த அரசாங்கம் வந்து விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்குதுன்னு சொல்கிறது தான். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழவேற்காட்டில் ஒரு கழிமுகம் இருக்குது. அந்த கழிமுகத்துக்கு குறுக்கில் ரோடு போட்டிருக்கிறாங்க. கழிமுகத்தை அடைச்சிங்கன்னா நிச்சயமாக அது ஊர் உள்ள தான் பாதிக்கும். முதல்ல ஊருக்கு வராதே தண்ணி. நம்ம சிவிலைசேஷனே கொஷின் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம தண்ணி சம்மந்தமான சிவிலைசேஷனே கொஷின் பண்ணோம். ஏன்னா ஆற்றங்கரை நாகரிகம் என்பது ஆறு சுத்தமாக ஓடும்போது தான் அங்கே வந்து பிள்ளை மரம் ஐயர் இருந்தாங்க. ஆறு அழுக்கான பிறகு அவங்களாம் வெளில போயிட்டாங்க இல்லையா. எந்த ஆறு நீங்கள் அழுக்காக இருக்கோ அந்த ஓரத்தில் எந்த பிள்ளைமா இருக்காங்க, எந்த ஐயர் இருக்காங்க, எந்த ரெட்டியார் செட்டியாக இருக்காங்கன்னு பாருங்கள், இருக்க மாட்டாங்க. ஆறு சுத்தமாக இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா பியூரிட்டி அரசியல் தான் அவங்களுக்கு ஆற்றுலையும் தேவை. ஆறு அசுத்தமாகிடுச்சுன்னா நீங்கள் வாரணாசியில் கூட போய் பாருங்கள், அங்கே இருக்கிற சாமியாருங்க உங்களுக்கு பிராமின் கிடையாது. முதல்ல
நிறைய பேர் இவங்க சொல்லுவாங்களா அங்கே சாம்பல் தண்ணியில் குளிக்கிறாங்க, அழுக்காக இருக்கிறாங்க. நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணி பார்த்துட்டேன். கங்கை வந்து சுத்தமாக இருக்கிற இடத்துல பிராமின்ஸ் இருப்பாங்க, கங்கை அசுத்தமாக வர இடத்துல, பிணம் இருக்கிற இடத்துல பிராமின்ஸ் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் பழவேற்காடுகளில் இருக்கக்கூடிய கழிமுகம் அடைபட்டால் அது ஊருக்குள்ளே வர சேரிக்குள்ளே தான் போவோம், அல்லது தலித் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் தான் போவோம், அல்லது நிலமற்றவனுடைய இடத்துல தான் போவோம். அப்போ ஏன்னா அந்த சுத்தத்தின் காரணமாகவும், ரெண்டாவது இன்வெஸ்டர்ஸராக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க உழைச்சி சாப்பிட வேண்டிய இடத்துல இல்லைன்றதுனால இன்வெஸ்டராக மாறிடுறாங்க இல்லையா. இன்வெஸ்டருக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் வேல்யூ. நமக்கு தான் இடம் வீடுன்றது எமோஷன்ஸு, அவங்களுக்கு வந்து வேல்யூ தான். நான் நேரடியாக கரன்சி வேல்யூவை சொல்கிறேன். அதனால் அவங்க அதை விட்டு வெளியேறாங்க, ஆற்ற விட்டு. அப்போ ஆற்றங்கரை ஓரத்தில் நடக்கக்கூடிய அபத்தங்கள்லாம் ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாங்கன்னா பிராமினோ பிள்ளையமாரியோ பாதிச்சிருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்கிற பாதிப்பு முதல்ல நடந்தால் வண்ணானுக்கோ பறையனுக்கோ சக்கிலியனுக்கோ இவனுக்கு தான் நடக்கும். ஏன்னா ஆத்தங்கரையை நோக்கி இவனை தள்ளிட்டு அப்லாண்டுக்கு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. மழை வந்தாலோ புயல் வந்தாலோ வெயில்னாலேயோ குளிர்னாலேயோ பாதிக்காத இடத்துக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க நவுறாங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா ஆத்தங்கரையை ஒட்டி தான் இனிமேல் ஒரு என்ன சொல்கிறது ரியல் எஸ்டேட்டே சீப்பாக மாறின்னு வருது. ஏன்னா தண்ணி உள்ளே வர இடம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வேளச்சேரி முட்டி இடம் வாங்கினாங்க, வேளச்சேரி இப்போ விற்றுன்னு இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒரு காலத்தில் அது ப்ரைம் லொக்கேஷன்னு சொன்னாங்க, தண்ணி உள்ளே வர ஆரம்பித்தோடனே தேவையின் பொறுத்து மாற்றிக்கிறது தான் சனாதனத்தினுடைய வடிவமாக நான் பார்க்குறேன். அதனால் லேண்டை கூட அவங்க மாற்றிப்பாங்க இல்லையா, மற்றவங்க மாற்ற மாட்டாங்க. அதனால் மாற்றாமல் அவங்க இருக்கிறதுனால இந்த ஒட்டுமொத்த பயணத்துலையுமே நம்ம வந்து எல்லா வகையிலும் எமோஷனாக கனெக்ட் ஆகிருக்கோம். என்னென்னா கடலோட எமோஷனாக கனெக்ட் ஆகிருக்கோம், ஆற்றோட எமோஷனாக சுடுகாட்டோட கூட எமோஷனாக கனெக்ட் ஆகிருக்கும். நமக்கு தான் அந்த எமோஷன் இருக்குது. சாப்பாட்டோடு இருக்கிறோம், லெஸ் டிஸ்டர்பன்ஸோட ரிலேஷன்ஷிப்பு அதிக நம்ம மெயின்டைன் பண்ணி தான் தலித் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை. ஏன்னா அவனுக்கு வேறு எதுவும் தெரியல. என்னென்னா மனிதர்களே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான். அதான் கேட்பாங்க, தலித் ஈவெண்ட்டில் பிராமின்ஸை கூப்பிட்டுறாங்க, பிள்ளைமாரை கூப்பிட்டுறாங்க, இதெல்லாம் கூப்பிட்றாங்க, நிறைய விமர்சனம் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியும். அவன் யாரையுமே புறக்கணிச்சது இல்லையா. உலகம் முழுக்க புறக்கணிக்கப்பட்ட வழியை உணர்ந்தவன் யாரை புறக்கணிக்க முடியும்? அவன் பெண்ணை புறக்கணிக்க முடியுமா, ஒரு திருநங்கையை புறக்கணிக்க முடியுமா, இல்லை ஒரு திருநம்பியை புறக்கணிக்க முடியுமா, இல்லை நீ பிராமினா கூட நீ புறக்கணிப்பை உணர்றே, நீ என் கூட வா நான் சேர்த்துக்கிறாங்கண்ணா இல்லையா. இது வந்து நல்லதா கெட்டதானே நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. ஏன்னா அவனுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வாழ்ந்தவன். நிலத்தின் இயற்கை, அவர் சொன்னார் இல்லையா, தமிழ் மொழியுடைய தேடுதல் தேடணும், சூழலுடைய தேடலும் அப்படி தான். ஒரு இடத்துல வந்து புத்தர் என்ன சொல்கிறாரோ லிட்ரலி சங்க இலக்கியம் அப்படியே சொல்லுது. ஒரு பொருளை நுகரும் போது அதை நுகர்ந்த பின்னாடி அதனுடைய நிலை மாறாமல் பண்பு மாறாமல் இருக்கிறவர்களுக்கு நுகரணும்னு டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார் தம்மபதால் அவர். ஒரு தேனி வந்து தேனியை எடுத்த பிறகு அந்த பூ எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் நம்ம பொருளாதார நுகர்வுன்றார் புத்தர். கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தில் மரம் மருந்தும் கொள்ளாவாக இருக்கட்டும், அல்லது மீன் பற்றி இருக்கிற பாடல்களாக இருக்கட்டும், ஒரு செனை மீனை வந்து கொல்ல மாட்டான் மீனவன், அதை எடுத்து மறுபடியும் கடல்லே ஆற்றுலேயே போட்டுருவானா இருக்கட்டும், இது ரெண்டும் எப்படி வேறுபடுது? ஏன்னா அந்த நுகர்வு கான்ஷியஸே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நுகர்வு கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட எல்லா வகையிலுமே எல்லா நாடுகள்லேயுமே அவங்க அப்பர் ஸ்டேட்டால் இருக்கிறவங்க தான் அதிகமாக நுகர்றாங்க. கார்பன் கிரெடிட் எடுத்தால் கூட தலித்துகளுடைய கார்பன் கிரெடிட் நிதியால் யாராவது வேல்யூ பண்ணியிருக்கிறாங்களா என்ன? மைனஸில் போயிடும். அவனுக்கு தேவையே நுகரல, அவன் எப்படி அதிகமாக நுகர முடியும்? புரியுதா இல்லையா? அப்போ இந்த கடல் பயணம் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்தியா முழுக்க பயணம் பண்ணால கூட, நான் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 மாநிலம் தான் பயணம் பண்ணல இந்தியாவில். பயணம் பண்ணதில் என்னென்னா, நீங்கள் எந்த புனிதமும் சரி, கோயில் கூட சரி, அந்த இடம் கூட்டமாகி ஒரு டாய்லெட்டு கத்திட்டிங்கன்னா அந்த கோயில் சுற்றி இருந்த பிரகாரத்தில் இருந்த வீடுகள்லாம் கூட அவங்க வெளியேறி போயிட்டு நமக்கு வாடகை விட்டுருவாங்க. அதனால் இந்த அரசியலை நுணுக்கமாக பார்க்கணும். அந்த பியூர் அரசியலை கோயில் கூட நீங்கள் வந்து ஜனநாயகப்படுத்தி அசுத்தப்படுத்திட்டீங்கன்னு வெளியேறிடுவாங்க அவங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து வேறு ஜாதிக்காரன் அர்ச்சகராக போட்டு பாருங்களேன், அந்த கோயிலில் உண்டி கூட கலெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த கோயிலே அசுத்தம் நம்புவான். அப்புறம் தெய்வத்தை சுத்தப்படுத்தணும்னு நம்புவான். இதெல்லாம் நீங்கள் வரலாற்றில் பார்த்தது தானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தினுடைய சிலையை வந்து அசுத்தம்னு அவனால் நம்ப முடியும். அவன் நம்பக்கூடிய பியூரே. இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான். இந்த மக்களுடைய வெளிப்பாடு வெறுமனே ஒரு நாளில் நடந்த நிகழ்வோ இல்லை 1992க்கு அப்புறம் எல்பிஜி வந்ததுக்கப்புறம் நிகழ்ந்ததெல்லாம் கிடையாது. இது ஒரு நீண்ட கால விளிம்புக்கு தள்ளுறதுன்றது அவங்க அரசியல், மையத்தை நோக்கி நகர்ந்துக்கினே இருப்போன்றது நம்ம அரசியலாக இருக்குது. ரெண்டாவது அவனை அரவணைக்க வேண்டிய கட்டாயத்தையும் சேர்த்து நம்ம உள்வாங்குறோம். அந்த ப்ரெஷரும் நமக்கு இருக்குது.
இறுதியாக கேள்வி, பெண்கள் அப்புறம் புலம்பெயர்ந்து கிராமத்துலேருந்து வெளியேறி நகரத்தை நோக்கி வரவங்கள பற்றிலாம் கூட நீங்கள் உங்களுடைய முதல் கேள்வியோட பதிலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நம்ம இப்போ பேசின சிக்கல்களை வருங்காலத்தில் கையாள தலித்துகள் ஒருங்கிணைந்து எந்த மாதிரி சிந்தனைகளை முன்னெடுக்கணும், என்ன மாதிரி இயக்கங்களில் முன்னெடுக்கணுன்றதை பற்றி கொஞ்சம் பேச. என்ன கேட்டால் நேரடியாக பண்பாட்டு அரசியல்லையும் கல்வியிலையும் வேலை செஞ்சால் போதும் தான் நான் சொல்கிறேன், சூழலை விட. ஏன்னா நாம் சூழலை அதிகம் கெடுக்கலை. எவனோ கெடுத்ததுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்து வேலை செய்யணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. என்னுடைய நேரடி பதில் இது. என்ன தான் சூழலுக்காக நான் வேலை செஞ்சாலும் என்னுடைய மனசார நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கல்வியில், பண்பாட்டில், விடுதலையில், பொருளாதாரத்தில் இன்வெஸ்டராகவோ இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவோ எதாக கூட ஆகுங்க. பிறர் செய்த இந்த சூழலில் அபத்தங்களுக்காக நீங்கள் முதுகில் சுமந்துக்கணும், அந்த ஹிஸ்டாரிக்கல் பேகேஜை நீங்கள் தூக்கி அலையணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு ஆல்ரெடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் பேகேஜ் இருக்குது. நான் அதுக்காக தான் இந்த தலைப்பை கூட நான் இது பண்ணேன். ஏன்னா நீங்கள் இனிமேல் கான்ஷியஸ் கன்சியூமரிசம் எல்லாம் வரும். நமக்கு அதை பற்றிலாம் பாடம் எடுக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தகுதி கிடையாது. நன்றி. அவ்வளோதான். ஏன்னா இதை பற்றி நிறைய எனக்குள்ள அந்த அனுபவமாக நிறைய இருக்குது கதைகளாக. ஆனால் இந்த மீண்டும் மீண்டும் இந்த சூழலும் சேர்ந்து உங்கள் தலைமையில் உட்காந்து அழுத்தும் போது பிறருக்காக வேலை செஞ்சு பிறருக்காக தன்னார்வலராக மாற வேண்டிய அவசியம் இனிமேல் தலித்துங்க சுமக்க வேணான்றது என்னுடைய. நீங்கள் பண்பாட்டில் வேலை செய்யுங்க, கலையில் வேலை செய்யுங்க, இலக்கியத்தில் வேலை செய்யுங்க, மொழிபெயர்ப்பு செய்யுங்க, மொழியை உருவாக்குங்க, எல்லாம் பண்ணுங்கள். அடுத்தவனுடைய சுமையை தன் சுமையாக தாங்கி சுமந்ததெல்லாம் போதும். ஐயா முதலாளி, ஐயா நீ நல்லா இருங்க ஐயா, எங்கள் முதலாளி தங்க முதலாளி பாட்டு ஸ்டாலின் பாடட்டும், நம்ம பாட வேணாம். நன்றி.